திட்டம் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு திட்டம் இருக்குல்ல. மீண்டும் வேட்பாளராக போட்டியிட போறீங்க. அந்த திட்டம் எதனா இருக்கா சார் உங்களுக்கு? காட்பாடியில் இன்னும் சில திட்டங்களை நான் மனதில் வைத்திருக்கிறேன். அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அது என்னென்ன திட்டங்கள் என்பதை தேர்தலில் மீண்டும் நீங்க போட்டியிடுறது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ உங்களுக்காக மாவட்ட செயலாளராக உங்க மகன் பணியாற்ற போறாரு. இது உங்களுடைய தேர்தல் காலத்தில் அவருடைய முதல் பணி. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா என்ன ஐடியா எதனா கொடுத்துருக்கீங்களா? நான் ஐடியா எதுவும் கொடுத்துருந்தேன். அவர் பல ஆண்டுகளாக எனக்கு தேர்தல் பணி ஆற்றி இருக்கிறார் பல தேர்தலில். எனவே அவருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதே போல உடைஞ்ச கண்ணாடி கிழிஞ்ச துணி தேர்தல் திமுகவோட தேர்தல் அறிக்கை உடைஞ்ச கண்ணாடியோ கிழிஞ்சு போன துணியும் மாறி இருக்கு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் நேற்று கடுமையா பேசியிருக்காரு திமுகவை. அவரெல்லாம் நான் தலைவராக கருதுவதில்லை சார். தொகுதி உங்க கோவில் மக்கள் பார்த்தோம்னா சாமின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கோவிலுக்கும் சாமிக்கும் திருப்பியும் பணியாற்ற வந்திருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க சார் அதை? நான் என்னுடைய தொகுதிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னென்ன பணிகள், அதாவது ஏதாவது ஒரு பணி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குல்ல சார், இந்த பணியை காட்பாடி மக்களுக்கு செய்யணும். இப்பதானே இறங்கியிருக்கேன். தேர்தல் பிரச்சாரத்தில் மற்ற இடங்களை சொல்லுவேன். 4 முறை போட்டி நடக்குது. இந்த 4 முறை போட்டி காட்பாடியில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? எத்தனை முறை போட்டி இருந்தாலும் காட்பாடியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காட்பாடியில எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செய்யல, மீண்டும் இவங்க வந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு சேகரிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? காட்பாடியில் அவர் போடுகிற ரோடு முதல் கொண்டு நான் என்னென்ன செய்தேன் என்பது என் மக்களுக்கு தெரியும். இது என்ன அதெல்லாம் என்னை வேண்டுமென்றே கூறுகிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. காட்பாடி தாராபாடி பகுதியினுடைய மக்களும் வடக்கு பகுதி மேற்கு பகுதி இளைய முன்னிலைந்த ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த மகத்தான ஊழலுக்கு நம்முடைய முன்னிலைந்த இளைய முன்னிலைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த வெற்றிகரமான ஊர்வலத்தை வெற்றிகரமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இது நம்முடைய மண்ணின் மைந்தர். உங்களை வணங்கி வேகமாக கொஞ்சம் போன சாமி உங்களுடைய கால்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். வெயில் காலம் ஆகதான் 8:45 நம்முடைய மண்ணின் மைந்தர் வந்துவிட்டார். ஆகவே கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லா மக்களும் உதயசூரியன் சின்னத்தில் நம் மண்ணின் மைந்தருக்கு காட்பாடியும் கோயிலாகவும் வரலாற்று படைத்த வல்லம் பெருமான் இதோ நம்முடைய உதயசூரிய வாக்குகளை தோற்று வந்தவர்.